மாமா அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த கடவுள் என்ன இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டாரு பாருங்க. கடவுள் இல்லம்மா, உனக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணம் கடவுள் இல்லம்மா. என் தலையெழுத்தாலதான் உன்னை எப்படி பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, என்ன மாமா நீங்க மீராவோட சேர்ந்து நீங்களும் இப்படி வேதனைப்பட்டா அவளால தாங்கிக்க முடியுமா? இந்த மாதிரி நிலைமையில தான் நாம அவளுக்கு தைரியத்தை கொடுக்கணும் மாமா. கேபிய எங்களால திரும்ப கூட்டிட்டு வர முடியாது, ஆனா உன்னையும் பசங்களையும் எந்தவித குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. கேபி உன் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடியில இருந்து என்னைக்காவது ஒரு நாள் உன்னை ஒதுக்கி வச்சு பாத்துருப்போமா? சொல்லு. உன் அண்ணா அண்ணி மாதிரி இல்லாம உன்னோட அப்பா அம்மா மாதிரி தானே பாத்துக்கிட்டோம். இப்பவும் அதே மாதிரி பாத்துக்குவோம். நாங்க இருக்கோம்ல. அழாத மீரா, அழாத அழாத. என்ன ககன் மாமா வந்திருக்காரு. இப்ப மட்டும் மாமாவை இவர் பாத்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ, என்ன பண்றது? ஏய் பூமி, இப்போ இங்க எதுக்காக வந்த? ஐயோ, நான் உண்மையதான் சொல்றேன் மாமா. எனக்கு உண்மையிலே ஹெல்த் சரியில்லை. சரியில்லையா? நிஜமா தான் சொல்றேன் மாமா. ஏய் நிறுத்து, உனக்கு உடம்பு சரியில்லையா? இங்க பாருங்க, இந்த இன்ஜெக்ஷன் உங்க மாமனார் கிருஷ்ண பிரசாத்துக்கு அர்ஜென்ட்டா போடணும்னு டாக்டர் சொன்னாரு. போய் உடனே வாங்கிட்டு வந்துருங்க. என்னது? இவங்க மாமனார் கிருஷ்ண பிரசாதா? ஆமா. அந்த ஆள் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? உயிரோட இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல வச்சு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போமா? உயிரோட இருக்கால செத்து போயிட்டாருன்னு சொல்லி அப்ப நீ இது வரைக்கும் நாடகம் ஆடி இருக்கல்ல? இந்த நடிப்புல உனக்கு மட்டும் தான் பங்கு இருக்கா, இல்லனா எங்க அம்மாவுக்கு பங்கு இருக்கா? மாமா, முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. கேட்க மாட்டேன். கேட்டா நீ இன்னொரு கட்டுக்கதையே சொல்ல ஆரம்பிப்ப. நீ இப்படி கதை சொல்றது, என்னை ஏமாத்துறதெல்லாம் இது எதுவுமே உனக்கு புதுசு இல்லல்ல? என்னை ஏமாத்திட்டு இதோ இந்த ஆள் சரியானதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்திடலாம் நினைக்கிறியா? அப்படி நான் எதுவுமே நடக்க விட மாட்டேன். இப்போவே இந்த ஆளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறேன். இரு. ஐயோ மாமா, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் மாமா. நான் சொல்றத கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க ப்ளீஸ் மாமா. மாமா மாமா, நான் சொல்றத கேளுங்க மாமா. என்ன பண்றேன் மாமா ப்ளீஸ் மாமா. மாமா ஐயோ. ஹலோ, யார் பேசுறீங்க? எஸ்பி சார், நான் தான் ககன் பேசுறேன் சார். சொல்லு. நம்ம செத்து போயிட்டாருன்னு நினைச்ச கிருஷ்ண பிரசாத் இப்ப கூட உயிரோட தான் சார் இருக்காரு. என்ன சொல்ற நீ? ஆமா சார், உண்மைதான் சார். என் கண்ணு முன்னாடி தான் அவர் இப்ப ஐசியூல படுத்துட்டு இருக்காரு சார். நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன் சார். பிரசாந்தி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு சார். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க.
நாசமாக போகுது அத்தை. என்னாச்சு பூமி? உங்க பையன் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாரு. ககன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டானா? ஆமா அத்தை. நம்ம இங்கதான் இருக்கோம்னு நீங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? ஐயோ, நான் ஏன் சொல்ல போறேன் பூமி? நீ ஏதாவது சொன்னியா? ஐயோ அத்தை, நான் கேட்ட கேள்வியை என்னையே திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ, ஐயோ பூமி இங்கதான் வரா. அத்தை, அவர் கண்ணுல படாம எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும் அத்தை. என்ன பண்றது? எங்க எங்க போறது அத்தை? இதுலயா? ஐயோ, நீங்க படுங்க அத்தை. நீங்க முதல்ல படுங்க. ஐயோ, பார்த்து சார், பார்த்து. ஏற்கனவே நீங்க எனக்காக நிறைய செலவு பண்ணிட்டீங்க. திரும்ப என்ன பார்க்க வந்திருக்கீங்களே சார். இந்தா இந்த செக் வச்சுக்கோ. நீ படு படு படு. தட்ஸ் ஓகே. உனக்கு இது தேவைப்படும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. சார், நீங்க இது வரைக்கும் என் ஹெல்த்துக்காக நிறைய பணம் செலவு பண்ணிருக்கீங்க. திரும்பவும் இது எதுக்கு சார்? இங்க பாருங்க மிஸ்டர் ஸ்ரீதர், என்னோட எம்ப்ளாயி அவங்களோட ஹெல்த் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஆபீஸ்க்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 1 month நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. உங்க salary மத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரியா? அத்தை, உங்க பையன் நம்மள தேடி இங்க வரல. அவரோட ஆபீஸ் எம்ப்ளாயி யாரோ இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவரை பார்த்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எப்ப வேணும்னாலும் அவர் திரும்ப இந்த வழியா வரலாம் அத்தை. நீங்க இந்த துணியை மட்டும் எடுத்துறாதீங்க. நீங்க படுங்க, சீக்கிரம் சீக்கிரம் படுங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. ப்ளீஸ் கெட் வெல் சூன். ஓகே, தேங்க்யூ சார். நான் செக் எங்க வச்சிருக்கேன்.